அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கண பദ്ധதியோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. அட்சலக்கண பദ്ധதி அப்படின்ற ஜோட முறை அப்படின்னா என்ன அப்படின்னா, பிறப்பு கால லக்னத்திலிருந்து நம்மளுடைய ஒவ்வொரு வயதிற்கும் 3 டிகிரி அப்படிங்கிற விகிதாச்சாரத்துல நம்மளுடைய உடல் வளர்வது போல நம்மளோட லக்னம் அப்படிங்கிறதும் ஒவ்வொரு 10 ஆண்டு காலங்களும் நகலும் அப்படிங்கிறதும் அப்படிப்பட்ட ஜோட முறை தான் ஏஎல்பி அட்சய லக்ன பத்ததி ஜோடம். வளரும் லக்னம், அட்சயம் போல் வளரும் லக்னம் அப்படிங்கிறது. இப்போ இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா 42 வயசு முடிஞ்சு 43 நடந்துட்டு இருக்கு. அதாவது 42 மாசமோ 42 வருஷமோ ஒரு 3 மாதம் ஆகுது. உங்களுடைய பிறப்பு கால லக்ன புள்ளி உயிர் புள்ளி அப்படிங்கிறது கும்பலக்கணமாக இருந்தது. ஜென்ம லக்னம் பூரட்டாதி 2ல் பிறந்திருந்தாங்க. பூரட்டாதி 2 அப்படிங்கிறது 1 வருஷம் 1 மாசம் 10 நாள் இயங்கும். பூரட்டாதி 3 அப்படிங்கிறது 1 வருஷம் 1 மாசம் 10 நாள் இயங்கும். அப்புறம் 2 வருஷம் 2 மாசம் 20 நாள் முடிஞ்ச உடனே இந்த லக்னங்கள் இங்க பரிமாற்றம் ஆயிடும். அப்புறம் இப்படி 10 வருஷமா அப்படி நகண்டு எங்க போகுது அப்படின்னோம்னா, இன்றைய வயதில் லக்னம் அப்படின்னு அட்சலக்கணம் எங்க போகுதுன்னா கடகம் போகுது. இப்ப நம்ம ஏன் இவ்வளவு பாயிண்ட் சொல்றோம் அப்படின்னா, இந்த ஜாதகருக்கு முழங்கால் வலிக்குது. ஏன் முழங்கால் வலிக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி பிறப்பு கால லக்னத்துல பாக்குறப்ப 3, 10 அப்படிங்கிற முழங்கால் ஸ்தானத்திற்குரியவர் யார் அப்படின்னா செவ்வாய். ஜென்ம லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறனால இவங்களுக்கு முழங்கால் வலிக்கும் அப்படின்னு பாரம்பரிய வேதிக் அஸ்ட்ராலஜியா சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த பிரச்சனை பிறக்கும் பொழுது இருந்திருக்கணும். எப்ப நம்ம சொன்னோம்ல 2 வருஷம் 2 மாசம் 20 நாள் அப்படிங்கிற தன்மை வரும் பொழுது அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கணும், இல்லைன்னா சொல்லலை. ஆனா 3ஆம் அதிபதி அப்படிங்கிற செவ்வாய், அவர் 6ஆம் வீட்டில் இருக்கிறனால காது மூக்கு தொண்டை சார்ந்த பிரச்சனைகளும், 6ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி சந்திரனே இருக்கிறதுனால வயிற்று சம்பந்தமான உடல் உபாதைகளுக்கு ஆட்படணும் அப்படிங்கிற தன்மையும், உடல் ஸ்ட்ரென்த் இல்லாத தன்மை இருக்கிறனால முழங்கால பெயின் அந்நியார இருந்திருக்கணும். ஆனா இப்ப இவங்களுக்கு வயசு என்ன, 42 முடிஞ்சு 43, இப்ப எனக்கு முழங்கால் வலிக்குங்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம், இன்றைய நிலை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பிறப்பு கால லக்னத்திலிருந்து நம்முடைய வயது வளர்வது போல நம்முடைய உடல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தேய்மானம் அப்படிங்கிறது இயற்கையாக உண்டு. அப்படிங்கனால இன்றைய வயதில் லக்னம் அப்படிங்கிற அட்சலக்னம் எங்க போனா கடகம், புனர்பூசம் 4 அப்படிங்கிற நட்சத்திர புள்ளி இயங்குது. சரிங்களா? அப்படி இயங்கும் பொழுது குரு பவன் எங்க இருக்காருன்னா 5ஆம் வீட்டில் இருக்கிறாரு. சரிங்களா? சந்திரன் எங்க இருக்காங்க, லக்னாதிபதி 1ல் இருக்கிறாங்க. பொதுவா 8க்கு 8ஆம் வீடு அப்படிங்கிற இடத்துல கரெக்டா சொல்றேன்னா, அதாவது 10ஆம் இடம் 10க்கு 8ஆம் வீடு அப்படிங்கிற இடத்துல முழங்கால் ஸ்தானத்திற்கு 8ஆம் வீட்டுல இயங்குகின்ற நட்சத்திர புள்ளியாக இருக்கின்ற குரு பகவான் இருக்கட்டும். இது போக பார்த்தீங்கன்னா இந்த 8ஆம் வீட்டிற்கு 10ஆம் வீட்டில், அதாவது 8ஆம் வீட்டிற்கு 8ஆம் வீட்டிற்கு 10ஆம் வீட்டுல யார் இருக்கிறாங்கன்னா இயங்குகின்ற நட்சத்திராதிபதியாக இருக்கிற குரு இருக்காங்க. இவரெல்லாம் இருக்கட்டும் விடுங்க. இப்ப நம்ம நேரடியாக பலன் வரும் பொழுது 5, 10க்கு ஆதிபத்தியம் பெற்றவர் யாருன்னா செவ்வாய். முழங்கால் ஸ்தானத்தில் இருக்கிறவர் செவ்வாய். அவர் எங்க இருக்காருன்னா லக்னத்துல நல்லா இருக்காரு. அப்புறம் 10ங்கிற முழங்கால் நல்லா இருக்கு. ஆனா இங்க என்ன பிரச்சனை வந்துருதுன்னா, அட்டமாதிபதி அப்படின்னு சொல்லுகின்ற நம்மளுடைய சனி பகவான் 4ஆம் வீடு அப்படிங்கிற இடத்துல இருந்து தன்னுடைய பார்வையால 10ஆம் வீட்டை பார்க்கறனால நேரடியான பார்வை அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா முழங்கால பிரச்சனை. அட்டமாதிபதி 4ல இருந்து 10 பார்க்குறாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய 10ஆம் பார்வை நேராக லக்னத்தை போய் பிடிக்குது. அப்படி பிடிக்கும் பொழுது 10ஆம் அதிபதியாக இருக்கின்ற செவ்வாயை தொடர்பு கொள்கிறார். இது போக பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி அப்படிங்கிற சந்திரனை தொடர்பு கொள்றார். யாரு? சனி பகவான். அப்படி இருக்கனால அட்டமாதிபதி தன்னுடைய பார்வை வீச்சால சனிக்கு 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை உண்டு. சனி பகவானுடைய 3ஆம் பார்வை எங்க போகுது? 6 போய் பிடிக்குது. அப்ப இங்க முழுக்க யார் இயங்குறாங்கன்னா சனி பகவான் அட்டாமாதிபதியாக இருந்து 3ஆம் பார்வையில 6ஐயும், 7ஆம் பார்வையால 10ஐயும், 10ஆம் பார்வையில லக்னத்துல இருக்கின்ற நம்முடைய 10ஆம் அதிபதியாக இருக்கின்ற செவ்வாயை தொடர்பு கொள்வதனால இங்க பிரச்சனை இருக்கு. நமக்கு இங்க புனர்பூசம் 4 போது 5ஆம் வீட்டுல கேது பகவானோட இணைந்து குரு இருக்கிறாரு. குரு யாரு? 6ஆம் அதிபதி. இயங்குகின்ற நட்சத்திர புள்ளி குரு 10 அப்படிங்கிற முழங்கால் ஸ்தானத்திற்கு 10ங்கிற முழங்கால் ஸ்தானத்திற்கு 8ஆம் வீட்டுல 1, 2, 3, 4 என்ன. அப்படிங்க என்ன நடக்குதுன்னா, பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னா ஆமா, முழங்கால் சார்ந்த வலி வேதனைகளுக்கு ஜாதகரை இயக்குகின்ற நட்சத்திர புள்ளியும் ஒரு காரணமாக இருக்கு. அட்டமாதிபதி அப்படிங்கிற சனி பகவானும் 4ஆம் வீட்டுல இருந்து பார்த்தா பாக்குறாங்க. அப்புறம் இதுக்கு என்ன நிவர்த்தி கொடுக்கலாம்
அப்படின்னா உடலால் ஊனமுற்ற சில நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து ஒரு வண்டி வாகனம் கொடுத்துருப்பாங்க. சில நேரங்களில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சம்பாதிச்சிருக்க மாட்டாங்க, நார்மலாக லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களோட வண்டி வாகனங்கள் ஏதாவது பழுதடைஞ்சது அப்படின்னா, அதாவது உடல் ஊனமுற்ற சனி, அவங்க வச்சிருக்கிற வண்டி வாகனம், ஏன் அட்சலக்கணத்துக்கு 4ஆம் வீட்டில் சனி, சரிங்களா, அவங்க வச்சிருக்கிற வண்டி வாகனங்கள் பயன்படுத்துறது, அந்த விஷயத்த நாம் பழுது நீக்கி தரும் பொழுது இந்த பிரச்சனை கிளியர் ஆகிடும். அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாதக ரீதியாக ட்ரபுள் இருக்கா அப்படின்னா, ஆமாம், பிறப்பு கால லக்னத்திலிருந்து, அதாவது ஜென்ம லக்னத்துல இருந்து ஏஎல்பி லக்னம் 6ஆக போறதுனால 1 2 3 4 5 6ஆக போறதுனால உடல் நோயப்படுங்கிற தன்மை இருக்கு, முழங்கால பிரச்சனை இருக்கு. அப்புறம் இந்த சனிக்கு ஒரு நிவர்த்தி கொடுத்துட்டா இது வந்து கிளியர் ஆயிடும் அப்படின்னு நம்ம வந்து உணர முடியும். அதாவது அவருடைய தாக்கங்கள் குறையும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? 4 அப்படின்னா வண்டி வாகனங்கள், நாம் வாகனத்தில் பயணிக்கும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும். சனிக்கிழமையெல்லாம் போறப்ப கவனமா இருக்கணும். சனிவார நட்சத்திரங்கள் போறப்ப கவனமா இருக்கணும். சனி நிற்கிறது சுக்கிரனுடைய வீடு, வெள்ளிக்கிழமையில போறப்ப கவனமா இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப கொஞ்சம் தற்காத்து கொண்டு செல்ல முடியும், சரிங்களா. அப்பனா இப்படிப்பட்ட அற்புதமான ஜோடமுறை ஏன் நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம வந்து உணர முடியும். அட் பிரசன்ட்ல பார்த்தீங்கன்னா நம்முடைய 6ஆம் அதிபதி அப்படிங்கிற குரு, எப்படி 6ஆம் அதிபதி அப்படிங்கிற குரு பகவான், 6 9க்கு ஆதிபத்தியம் பண்ற குரு பகவான் இயங்குகின்ற நட்சத்திர புள்ளியும் அவர் தான். 12ஆம் வீட்டில் வந்து தன்னுடைய 7ஆம் பார்வையில் 6 பார்க்குறாரு, சரிங்களா, 9ஆம் பார்வையில் 8 பார்க்குறாரு. அப்படி இருக்கனால நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ப்ராப்ளம் இருக்குது. அதாவது நோய் நொடிகள் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாங்க. கோச்சார குரு எங்கெங்க பார்க்குறாங்க? 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்கறனால இயங்குற நட்சத்திர புள்ளி அவர், அதனால அவரை மெயினாக எடுத்துக்கிறோம். ப்ராப்ளம் இருக்குது. கோச்சார சனி பகவான் இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னா இங்க இருக்கிறாங்க. இவர் வந்து இங்க இருந்து நகர்ந்தாலுமே 10ஆம் வீட்டுக்கு வந்துருவாங்க. இவர் யாரு? 8ஆம் அதிபதி. அப்புறம் இந்த ஜாதகருக்கு இந்த புனர்பூசம் 4 முடிஞ்சு நெக்ஸ்ட் நட்சத்திர புள்ளி பூசம்னு ஆரம்பிக்கும் பொழுது இவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறத உணர முடியும். அப்படின்னா இயலாமையால் கஷ்டப்படுகின்ற ஒரு நண்பர்களுக்கு நாம் செய்கின்ற உதவி நம்முடைய உடலை நல்லபடியாக பாதுகாத்துக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு என்ன செய்யலாம்? சனி அப்படின்னா நல்லெண்ணெய், முழங்காலில் பிரச்சனை இருக்கு, முழங்காலில் டெய்லி பார்த்தீங்கன்னா பழைய காலத்து பாரம்பரிய முறைப்படி எண்ணெய் தடவி நீவி விட்டால் இந்த பிரச்சனை கொஞ்சம் குறையும்னு புரிய முடியும். இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை அட்சலக்கண பத்தி ஜோட முறை அப்படிங்கிறதும் இதில் கண்டுபிடிச்சாரா நமது ஆசிரியர் உயர்ந்த பௌர்ணமி ஐயா. நம்ம சேனல் அப்படி சிம்பிள் வீடியோஸ் வரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சரிங்களா. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி.